தேந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் என் தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கங்கள். அவளோடு அழைத்து வழங்கி என் இணைப்புரை துவங்குகிறேன். வணக்கம். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டி வெற்றி கண்ட முதல் இனப்பெண் நான் தான் வீரமங்கை வேலு நாச்சியார். ஒரு பெண் நினைத்தால் ஒரு நாட்டையே மீட்டெடுக்க முடியும். ஒரு பெண் நினைத்தால் ஒரு நாட்டையே மீட்டெடுக்க முடியும். எப்படி தெரியுமா? சிவகங்கை சீமையான இந்த வீரமங்கை தான் போரில் மட்டுமல்ல அறிவிலும் சிறந்து விளங்கினேன். என் தாய்மொழியான தமிழ் மொழி மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது உள்ளிட்ட பல மொழிகள் அனைத்தும் எனக்கு அத்துப்படி. அது மட்டுமா, குதிரையேற்றம், சிலம்பம், வாள்போர், வில்வித்தை போன்ற பல போர் கலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தேன். ஆனால் 1872ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சியால் காளியார்கோவில் நடந்த போரில் என் கணவர் முத்துவடுகநாதர் இழந்தேன். கணவர் இழந்தேன், நாட்டை இழந்தேன், அரியணை இழந்தேன். ஆனால் தன்னம்பிக்கை மட்டும் நான் இழக்கவில்லை. சிவகங்கை மீட்டெடுக்காமல் நான் ஓய மாட்டேன் என்று எனக்குள்ளே ஒரு வீர சபதம் ஏற்றேன். அதன் பின் மைசூர் சுல்தான் ஐதர் அலியை நேரில் சந்தித்தேன். அவரது தாய்மொழியான உருதுவிலேயே எனக்கு போர் திட்டங்களை விளக்கினேன். எனது அறிவையும் தைரியத்தையும் கண்டு வியந்த ஐதர் அலி எனக்கு 5000 குதிரை படைகளையும் தேவையான ஆயுத உதவிகளையும் எனக்கு வழங்கினார். அந்த உதவியுடன் என் படைகளை திரட்டி ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டி கடுமையாக போராடி இறுதியில் நான் சபதமேற்றபடியே சிவகங்கை மீண்டும் நான் கைப்பற்றினேன். வீரத்துக்கு நான், தியாகத்துக்கு நான், தன்னம்பிக்கை என்றாலும் அது நான் தான். ஆங்கிலேயர்களுக்கு அச்சத்தை விளைத்த முதல் இந்திய பெண் நான் தான் வீரமங்கை வேலு நாச்சியார். நன்றி, வணக்கம். இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள். தேந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் என் தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கங்கள். அவளோடு அழைத்து வழங்கி என் இணைப்புரை துவங்குகிறேன். வணக்கம். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டி வெற்றி கண்ட முதல் இனப்பெண் நான் தான் வீரமங்கை வேலு நாச்சியார். ஒரு பெண் நினைத்தால் ஒரு நாட்டையே மீட்டெடுக்க முடியும். ஒரு பெண் நினைத்தால் ஒரு நாட்டையே மீட்டெடுக்க முடியும். எப்படி தெரியுமா? சிவகங்கை சீமையா